நெல்லையப்பர் திருக்கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் தொடக்கமாக நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் தொடக்கமாக நடைபெற்ற கொடியேற்ற விழாவையொட்டி கோயில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு திருவனந்தல் வழிபாடு, கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் கொடிப்பட்டம் பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சுவாமி சன்னதி முன்புள்ள விநாயகர் கொடிமரத்தில் கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகமானது நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் 4ஆம் திருநாள் ஜனவரி 26ஆம் தேதியன்று திருநெல்வேலி என பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல். திருவிழாவின் 10ஆம் திருநாள் பிப்ரவரி 1ஆம் தேதியன்று நெல்லை சிந்துபூந்துறை தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள தைப்பூச தீர்த்தவாரி மண்டபத்திற்கு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. 11ஆம் நாளாக பிப்ரவரி 2ஆம் தேதி சௌந்தரிய சபையில் நடராஜ பெருமாள் காட்சியும், 12ஆம் திருநாளான பிப்ரவரி 3ஆம் தேதி நெல்லையப்பர் கோவில் வெளித்தப்பத்தில் தெப்பத் திருவிழாவும் நடைபெற உள்ளது.